ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் அந்த சுவிட்ச் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர் வந்துருக்கோம். அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சுவிட்ச் வந்து வந்துருச்சு, வந்து மாற்றிக்கிங்கன்னு. ஸோ அதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ உள்ளே வந்து நம்ம பைக் சர்வீஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை அப்டேட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜாப் கார்டு போட்டாச்சு, அங்கேயே உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளோட பட்டன், இந்த ஃபுல் கன்சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணால் இப்போ அந்த மோடெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சேஞ்ச் ஆகுது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரெஸ் பண்ணால் என்னென்னா அது உள்ளே போய் மாட்டிக்கும். பட் நவ் இதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து எதுவும் சார்ஜ் வாங்கலை, இன்வாய்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ₹0 இன்வாய்ஸ் தான். ஸோ இன்வாய்ஸ் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த இன்வாய்ஸ் வரேன், இதுதான் இன்வாய்ஸு. பட் இதில் எதுவும் ப்ரைஸ் வாங்கலை, எம்பிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. வாரண்டி கிளைம் WC நினைக்கிறேன். ஓகே, வாரண்டி கிளைம். ஸோ இது ஒன்று. ஆக்சுவலி இந்த இது செக் பண்ண வரப்போ வேறு 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்ஸ் வருது, இங்கே பாருங்க. ஸோ இந்த சவுண்டு வருது, இதுவும். அப்புறமா கீழே இருக்கிற ரப்பர் புஷ், இது வந்து ஒரு ரப்பர் புஷ் வருது. ஸோ உங்களுக்கு சரியாக காமிக்கிறேன், இங்கே பார்த்தீங்களா, இந்த ரப்பர் புஷ் வந்து பிஞ்சு கிடக்குது. ஸோ இதையும் வந்து இப்போ பார்ட்ஸ் அவைலபிள் இல்லை, அதனால் அதை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு வந்து வந்தால் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தனியாக வரணும். அந்த ஹேண்டில் பாரில் வந்து ஒரு ரைட் சைடு இழுக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதையும் சொல்லி செக் பண்ணேன். பட் அது அந்த ரப்பர் புஷ் சேஞ்ச் பண்ணுறப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓவரால் ஆர்இ சைடில் வந்து கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிட்டாங்க. தே ஷுட் டூ இட். ஸோ பட் என்னென்னா அலைச்சல் தான், வண்டி எடுத்துட்டு அங்கே எங்கேயும் அலையுது, அது ஒன்று தான் பெரிய இஷ்யூ. பட் அதர் தேன் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ வண்டி எடுத்தாச்சு. இந்த ஹோம் பட்டனும் ஒர்க் ஆகுது, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணாலும் இட்ஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ஓகே, குட். ஸ்விட்ச் கேஸ் புதுசாக இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபீட்பேக் யூஸ் ஆகாமல் இருக்கனால. அண்ட் எஸ், எப்போவுமே வண்டியை விட்டுட்டு எடுக்கிறப்போ ஃபியூ செக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க பின்னாடி வந்து, ஏன்னா வேணும்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அன்கான்ஷியஸாக வண்டி கட்டி வைக்கிறப்போ உங்களோட டூல் கிட்ஸ்லாம் இருக்கா, நான் சீட் கட்டி வைக்கிறப்போ எங்கேயா மாற்றி வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிபிஎஸ் கனெக்ஷன்லாம் பண்ணி பக்காவாக சூட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த போல்ட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே முடிஞ்சு நீங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஆர்இ சர்வீஸ் சென்டர்லையும் நல்லா ட்ரீட் பண்ணாங்க. மார்னிங் ஒரு 10 o'clock வந்தோம், 1 o'clock ஆச்சு. ஒர்க் வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைவ் வீடியோஸ் வரப்போகுது, அதையும் வந்து ஸ்டே டியூன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணால் மாஸ்க் வெயிட் பண்ணி வைப்பீங்க. பாய், டேக் கேர். உங்கள் வீடியோ பார்க்கலாம்.